ஹலோ மிஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜங்குக் ஒன் ஷாட்டோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஜங்குக்கும் இன்னும் வில்லேஜுக்கு வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சென்கிட்டையும் சியாகிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதை பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜங்குக்கும் ஓயினும் காரில் வரும்போது பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது ஹனி. எப்படியோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. டேங் இது வரைக்கும் நம்ம 2 பேர் லைஃப்லையும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா நீயும் நானும் ஒன்று சேர்ந்துருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஃபீலிங்காக பேசிக்கிட்டே வர ஜங்குக் சொல்கிறான், ஆமாம் ஓயின், உன் கூட இல்லாதப்ப கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக சென்னுக்கு ஜியாவுக்கும் ஒரு நல்ல காட் ஃபாதராக உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நம்ம 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறான். ஓயின் கேட்குறான், ஏன் ஜங்குக் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு கேட்க ஜங்குக்கும், நானா லவ்வா உன்னையா என்ன ஓயின் காமெடி பண்ணுறேன்னு ஜங்குக்கு ஓயினை டீஸ் பண்ணுறான். நான் என் பொண்ணு மியாவை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்ன மியா குட்டி, டேடி சொல்கிறது கரெக்ட் தானேன்னு கேட்க மியாவும் சிரிக்கிறா. ஓயின் ஃபேஸை சோகமாக வச்சுக்கிட்டு, அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன டீஸ் பண்ணுறீங்களே, இருக்கட்டும் இருக்கட்டும், உங்கள் டேடி இனிமேல் ரூமுக்கு வெளியில தான் தூங்கணும்னு சொல்ல ஜங்குக்கு உடனே, ஹனி என்ன ஹனி இப்படி சொல்லிட்ட, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. ஓயின் உடனே, அதான் நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீல, அப்புறம் என்னன்னு ஃபேஸ் ஆங்கிரியா வச்சுக்கிறா. ஜங்குக்கு ஓயினை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவனும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காரை டிரைவ் பண்ணுறான். இவங்க இப்படியே ஜாலியாக காரில் பேசிக்கிட்டே போகும்போது ஒரு ட்ரக் வந்து இவங்க காரை மோதிடுது. ஜங்குக்கு ஓயினுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாத மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். நடந்த ஆக்சிடென்ட்ல கார் மவுண்டெயினோட எட்ஜில் நிற்கிது. அப்போ தான் கரெக்டாக டேங்கும் வில்லேஜுக்கு போகிறதுக்காக வந்திருப்பான். ஜங்குக்கோட கார் ஆக்சிடென்ட் ஆகி எட்ஜில் நிற்கிறத பார்த்துட்டு பதறி போய் கார்கிட்ட ஓடி போகிறான். டேங் கார் கண்ணாடியை உடச்சி இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஓயினோட காலுக்கு நல்லா கார்ல மாட்டிக்குது. ஜங்குக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றான், அவனாலையும் முடியல. காரும் கொஞ்சம் கொஞ்சமா விழுகுற மாதிரி போகுது. உடனே ஜங்குக் வந்து கார்ல இருந்து மியாவை தூக்கி டேங் கையில கொடுத்து, மச்சான் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஓயினை காப்பாத்த ட்ரை பண்றான். ஓயின் சொல்றா, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீ இங்கிருந்து போ ஜங்குக்னு சொல்ல, என் உயிரே நீ தானடி, உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்னு சொல்ல ஓயின் செமையா அழுகுறா. காரும் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. டேங்கும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த ட்ரை பண்றான். கார் அப்படியே மவுண்டெயின்ல இருந்து விழுகுது. ஜங்குக் அப்படியே ஓயினோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே, ஐ லவ் யூ ஓயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் இறந்துடுறாங்க. டேங்கால ஒண்ணுமே பண்ண முடியல. மழை வேற பெய்யுது. குழந்தைய கையில வச்சுக்கிட்டே செமையா அழுகுறான். நீங்க சாகுறத பாக்குறதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? டே மச்சான், ஏன்டா என்னை விட்டுட்டு போன? திரும்ப வாடா, திரும்ப வாடா. உன்னோட குழந்தை கூட ஹாப்பியா வாழணும்னு தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட. ஒரு நல்ல அப்பாவோ குழந்தைங்களை வளர்க்க போறேன்னு சொன்னீடா. நீயும் ஓயனும் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இனி எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கா? ஏன்டா என்னை விட்டுட்டு போனீங்கன்னு செமையா அழுகுறான். போலீஸும் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. டேங் குழந்தைய கையில வச்சுட்டு அப்படியே சில மாதிரி நிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஆகலைல, எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்னு அங்கேயே நிக்க போலீஸும் டெட் பாடியை கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ் வந்து டேங் கிட்ட, உங்க ஃப்ரெண்டு 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்ல, இல்ல இது உண்மை இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அழுகுறான். சார் இதுதான் உண்மை, இது கொஞ்சம் சைன் பண்ணுங்க சார்னு போலீஸ் கேட்க கரெக்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஜங்குக் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் தான் டேங்க வந்து சமாதானப்படுத்தி சைன் போட வைக்கிறான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செமையா அழுகுறாங்க. போலீஸ் வந்து டேங் கிட்ட, சார் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு பாடியை வீட்டுக்கு அனுப்பிடுறோம்னு சொல்றாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் தான் பாக்குறான். டேங் மனசுலயே சோகத்தை வச்சுக்கிட்டு குழந்தைங்கள பாத்துக்கிறான். ஃபியூனரலுக்கு எல்லாத்தையும் டேங் தான் பாக்குறான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அப்ராட்ல இருந்து வந்துடுறாங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து, கடவுளே, என் பிள்ளையும் மருமகளையும் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தான் எங்களை உயிரோட வச்சிருக்கியா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைய விட்டுட்டு போக உங்க 2 பேருக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி செமையா அழுகுறாங்க. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இப்படி இவங்க உயிர் எடுத்திருக்கியே, இதுக்கு பதிலா என் உயிர் எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது ஜூனாவும் அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறா. அவளும் செமையா அழுகுறா. டே அண்ணா, ஏன்டா எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போன? அண்ணி, நீங்க கூட இப்படி என்ன விட்டுட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கதான் நெக்ஸ்ட் வீக் வரலான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன விட்டுட்டு ஒரே தெரியா போயிட்டீங்களேன்னு அழுகுறா. டேங் குழந்தைங்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் இப்படி நீங்களே உடஞ்சிட்டீங்கன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வாங்க பாஸ், ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு டேங் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். ஃபியூனரல் முடிஞ்சு கெஸ்ட் எல்லாரும் கிளம்புறாங்க. டேங்கும் அசிஸ்டண்ட்டும் மற்ற எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஃபியூனரல் ஹால்ல இருந்து போனதுக்கு அப்புறம் டேங் ஃபியூனரல் ஹால்குள்ள போறான். அதே சமயம் அப்ராட்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க ஃபியூனரல் நடக்கிற ஹாலுக்கு வெளியில நிக்கிறத காட்டுறாங்க.
இதோடய ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ்ங்கிற ஒன் ஷாட்டோட ஃபைனல் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஒன் ஷாட்டோட கண்டினியூவேஷனா என்னவளே டேயிங் எஃப்எஃப் ஒன் ஷாட்டை அப்லோட் பண்றேன். ஜங்குக் எஃப்எஃப்க்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை டேயிங் எஃப்எஃப்க்கும் கொடுங்க ஆர்மிஸ். இந்த ஃபைனல் எபிசோட பார்த்துட்டு எல்லா ஆர்மிஸும் மேலே கோவமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்தையும் நான் சாரி சொல்லிக்கிறேன். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஆர்மி ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் தான் வேணும், சேட் எண்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு புரியும், நீங்கள் என்னவளை சீரீஸ் பார்க்கும்போது நான் ஏன் இந்த சேட் எண்டிங் வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஜங்குக் எஃப்எஃப்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை வந்து டேயிங் எஃப்எஃப்க்கும் கொடுங்க. உங்களோட ஒரு கமெண்டும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, இல்லை இதை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எஃப்எஃப்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, ஏன் அப்படின்றதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஆம் ஜேகே.